வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. நான் பெங்களூர்லேயே இருந்ததுனால ஊரில் வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் வந்தோம். பாருங்கள், சரியான பனி கூட மழை தூறலும் போடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக 2வது வருஷத்துக்கு வந்து அடி எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம பழைய கனகாம்பரம் செடியெல்லாம் பூவெல்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பனினால் பூ வந்து பெருக்கவே முடியல. அது காம்பெல்லாம் வந்து கிழிஞ்சிக்குது. எப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே பறிச்சிக்கிட்டு வரோம். 11 மணி ஆயிடுச்சுங்க இந்த பூவை பறிக்கிறதுக்குள்ளே. கீழே இருக்கிற வந்து புதுசாக நட்டிருக்கோம் வாய்க்கால் கனகாமரம். அது இப்போ தான் வருது, ஒன்று ஒன்று பூ வருது. மழை வருது, அது வருதுன்னு இது வருதுன்னு நாங்கள் கேள்வி பேசிக்கினே பூ அறுத்தணும் தான். ஏன்னா அப்படி பேசி அறுத்தா தான் நம்மளால் சீக்கிரமாக பூ அறுந்து அறுக்க முடியும். கொத்து கொத்தாக வச்சிருந்துச்சி. ஆனால் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா பனி இருந்தால மழை வந்து ஒரு ஒரு தூரம் போடுறதுனால பிக்கவே முடியலங்க பூவை. யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்க பூ அறுக்கும் போதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து 1 கிலோ பூ கனகாம்பரம் பூ அறுக்கிறதுக்கு வந்து 100 ரூபாங்க. உங்கள் ஊர்லெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி வந்து இந்த நடுவாப்பில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து துளுப்பு வந்துடுச்சு. அப்படியே இது சரியாயிடும். அகத்திக்கீரையை பாருங்கள், மரம் எவ்வளோ பெருசு வந்துடுச்சு. என் கையில் தூர உழுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். அப்புறம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படியே அறுத்துக்கின்னு லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு பாவக்காய் கொடி இருக்குது நம்மள. இது வந்து நான் பெங்களூரில் வாங்கினேங்க இந்த பாவக்காய். அதில் விதை இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போய் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ பாவக்காய் காய்ச்சிருச்சு. இப்போ வந்து அறுவடை ஆயிடுச்சு. அதில் ஒரு 2-3 பிஞ்சு இருந்துச்சு. அதுதான் இப்போ அறுத்துனுக்குறோம். செம்ம டேஸ்ட்டுங்க பாவக்காய். எங்கள் அம்மா கிண்டல் பண்ணாங்க, அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டியாடி இந்த பாவக்காய் விதையை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பாவக்காய்னா இஷ்டங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3 பாவக்காய் கிடச்சிச்சு. 5 கிலோ பாவக்காய் கிடச்சிச்சு. நாம் சாப்பிட்டது இல்லாமல் ஊரில் பக்கத்தில் அக்கத்துலலாம் வந்து பறிச்சிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கசப்பே இல்லைங்க. அது என்ன பாவக்காய்னே தெரியல. ஆனால் ஹைப்ரிட் பாவக்காய் தான் அது. நம்ம எப்படியோ பூவெல்லாம் அறுத்து முடிக்கிறதுக்கு ஒரு வழியாக 11 மணி ஆயிடுச்சுங்க. பஸ்ஸும் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்பாவை தான் எடுத்துகிட்டு போய் வேலூர் மார்க்கெட்டில் போட்டுட்டு வர சொல்லணும். இன்னும் என்ன பண்ணுறது, சரின்னு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனோம். பாருங்கள், இவ்வளோ பூ அறுத்தோம். 1.25 கிலோங்க. இன்றைக்கி வந்து கிலோ வந்து 600 ரூபாய் போச்சுங்க. பாய்.